காலை வணக்கம் மாணவர்களே. இந்த டோர்மண்ட்டு எரிமலைன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா உள்ள பூமியில் இருக்குது, தூங்குது. அது எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ஏற்கனவே வெடித்த எரிமலை வந்து மீண்டும் மீண்டும் வெடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அது வந்து வெடிக்காது. அதனுடைய பலன் வந்து அதோடு சரியாயிடுச்சு, ஒரு வாட்டி வந்து. ஆனால் அதை விட முக்கிய தகவல் என்னென்னா, இந்த எரிமலை வெடித்த பிறகு ஏற்படுகின்ற அந்த மிச்சம், அந்த மிச்சம் இருக்குது பாரு, அந்த அது என்னது, சாம்பல், அந்த கற்கள், பாறைகள், இதுக்கு வந்து அவ்வளவு செடி கொடி வளர்வதற்கு அவ்வளவு தேவையான சக்தியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இதில் இந்த எரிமலை மிச்சத்தில் வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம் எல்லாம் இருக்கான். அது மண் வளத்தை அதிகப்படுத்துகிறது. அப்புறம் இது வந்து இதனுடைய அந்த சக்தியால் நிறைய அருமையான செடிகள், காய்கறிகள், பழங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கான். அப்புறம் இரும்பு சத்து, ஜிங்க்கு, காப்பரு, இதெல்லாம் வந்து செடிகளுடைய உடல் அமைப்பு வளர்ச்சிக்கு அதிகமாக உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அந்த மண் சாம்பல்லாம் கலந்துருக்கிறதுனால தண்ணீர் வந்து அங்கங்கே தங்கி செடிகளுக்கு பாய்வதற்கான வாய்ப்புகள் அதுவே ஏற்படுத்திக்குவோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடிகளுக்கு கீழே இருக்கிற அந்த ரூட், வேர்களுக்கு ஆக்சிஜன் அனுப்புறதுக்கு கூட அதுக்கு அந்த மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அப்புறம் வந்து கேஷன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று, சிஇசி, கேஷன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மண்ணில் இருக்கிற சக்தி, நியூட்ரிஷன், அந்த சக்தியை ஊட்டுகிற பொருட்களில் வந்து அந்த சேர்த்து வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது செடிகளுக்கு கொடுக்குற வசதி இருக்கும். அதுக்கு தான் பேர் கேஷன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அந்த மண்ணுக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது இந்த எரிமலைக்கு வெடித்த பிறகு கிடைக்கிற சக்திகளால். இதுதான் தெரிஞ்சுக்கணும். காலை வணக்கம்.